அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5, 10, 26, 50 எக்ஸட்ரா அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு தொடர் போய்கிட்டே இருக்குது. சரியா? என்ன கேட்டிருக்காங்க? என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகள் யாது? அடுத்த 2 உறுப்புகள் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற வரிசையை அவங்க என்ன லாஜிக்கில் எழுதியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே லாஜிக்கில் அடுத்த 2 உறுப்புகளை நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இப்போது ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுவோம்? 5 எப்படி 10 இருக்குது அப்படின்னு நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க கொடுத்துருக்க தொடர் வரிசை எல்லாத்துக்குமே பக்கத்தில் ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்து அதில் ஒன்று கூடி குறைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ அது இன்னொரு மெத்தட். ஸோ அந்த 2வது மெத்தட் படி தான் நம்ம இந்த சம்மை கொண்டு போகிறோம். ஏன்னா நம்ம ப்ரொசீட் பண்ண எதனால் இந்த மெத்தடை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ பாருங்கள், 5 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 5 அப்படிங்கிற நம்பர் நம்மளுக்கு அதுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச நல்ல ஸ்கொயர் நம்பர் என்ன தெரியும் அப்படின்னு பாருங்கள். 4 அப்படிங்கிறது முழுசாக இருக்கிற ஸ்கொயர் நம்பர். 4 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்? 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4ன்னு தெரியும். ஆனால் நம்மளுக்கு என்ன எழுதியிருக்காங்க? 5ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? +1 பண்ணியிருக்காங்க. அப்போ 5ன்றது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்கொயர் பண்ணி அதோட 1 ஆட் பண்ணி 5 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்படி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டேர்ம் வந்திருக்கு. அப்போது செகண்ட் டேர்மும் இதே மாடலில் தான் வரணும். எப்படி எழுதலான்னு பாருங்கள். 10ன்னு இருக்குது. 10க்கு பக்கத்தில் நல்லா தெரிஞ்ச ஸ்கொயர் நம்பர் என்ன? 9 அப்படிங்கிறது. 9 யாரோட ஸ்கொயர்? 3 ஸ்கொயர். ஆனால் நம்மளுக்கு 9ன்னு எழுதலை. என்ன எழுதியிருக்காங்க? 10ன்னு எழுதியிருக்காங்க. அப்போது 3 ஸ்கொயர் +1ன்னு எழுதி நம்மளுக்கு 10 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 26 அப்படின்னு இருக்குது. 26 3 ³ 27 பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். இந்த ரெண்டில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்கொயரை தான் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு தான் வந்திருக்கு. அடுத்தது நம்ம ஸ்கொயர்னு எழுதணுமே தவிர அங்கே க்யூப் அப்படின்னு எழுதிடக்கூடாது. அதனால 25 சூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 5 ஸ்கொயர் +1 அப்படிங்கிறது 26 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. 50 அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் 49. அது 7ஓட ஸ்கொயர் இல்லைங்களா? அப்போ 7 ஸ்கொயர் +1 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு 50 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கொடுத்துருக்குற எண் வரிசையில் பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஸ்கொயர் நம்பர்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் வரதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாலே ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ இந்த வரிசை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதாப்பா? 2 ஸ்கொயர் +1, 3 ஸ்கொயர் +1, 5 ஸ்கொயர் +1, 7 ஸ்கொயர் +1 அப்படிங்கிறது இப்போது இந்த வரிசை எப்படி மூவ் ஆனா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 2 உறுப்புகள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா 3 ஸ்கொயர், அடுத்தது 5 ஸ்கொயர், அடுத்தது 7 ஸ்கொயர். எல்லாத்துலேயுமே +1 அப்படிங்கிறது காமனாக பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போது நம்ம இந்த சம்மில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3, 5, 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரிசையாக ஆட் நம்பராக போயிருக்கா. அடுத்தது அப்போ 7க்கு அப்புறமா 9 ஸ்கொயர் அப்படின்னு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அடுத்தது 9 ஸ்கொயர் +1 தான் வரணும். 9 ஸ்கொயர் 81ன்னு கிடைக்கும். 81 +1 82 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பி ஆப்ஷனை டிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாது. இது ஏன் நம்ம அப்படி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3, 5, 7 மூணுமே ஆட் நம்பர் தான். ஆனால் 2 அப்படிங்கிற எண் நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடையாது இல்லையா? ஈவன் நம்பர் தானே. அப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா இது நம்மளுக்கு ஒற்றை இலக்க எண் வரிசைப்படி போகலை. அப்போ இது என்ன வரிசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகா எண்ணு சொல்லுவோம்ல, தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும் வகைப்படுறது, அந்த வரிசையை எழுதியிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெயின் க்ளூ தான் நம்மளுக்கு இந்த 2 அப்படிங்கிற நம்பர். ஒற்றை இலக்க எண்ணா அதில் 2 வந்திருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக பகா எண்ணோட வரிசையாக தான் இருக்கும். இல்லை 3லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா தான் அது நம்ம ஒற்றை இலக்க எண்களோட வரிசை அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது 2, 3, 5, 7 வந்திருக்கு அப்படின்னா இது நம்மளுக்கு பகா எண்களுடைய வரிசையில் வந்திருக்கு. அப்போது 9 அப்படிங்கிறது பகா எண் கிடையாது. அப்போது அடுத்த எண்ணை நம்மளுக்கு 9 வராது. அப்போ அடுத்த 2 எண் என்ன வரும்? 7க்கு அப்புறமா 11, 13 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்த 2 பகா எண்ணாக வரும். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? நம்ம லாஜிக் படினா 11 ஸ்கொயர் +1ன்னு எழுதணுமா?
11 ஸ்கொயர் 121. 121 + 1 என்ன வரும்? 122 அப்படின்னு வரும். ஸோ இதை வச்சாலே நம்ம ஆப்ஷன் எடுத்துடலாம். 13ஐயும் பார்த்துடலாம். அடுத்து 13 எப்படி எழுதணும்? 13 ஸ்கொயர் + 1ன்னு வரும். 13 ஸ்கொயர் வந்து 169. அதோட 1 கூட்டினோம்னா 170 அப்படின்னு வரும். அப்போது 122, 170 அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. ஸோ எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது புரியுதாப்பா? ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 122, 170 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பரை வச்சு கொஞ்சம் நம்பர் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி இந்த மாதிரி லாஜிக்கில் நிறையவே ரீசனிங் சம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால இந்த மாடலில் ஒரு சம் இப்படியும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாடலில் சம் கேட்கும்போது நம்ம போடுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்ப்பா. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோட சந்திக்கலாம். தேங்க்யூ.